ஹாய் வணக்கம். நான் மை பியூஸ்ட் கால் டாக்ஸி ப்ரொப்ரைட்டர் சிவகுமார், ஏடிசி நகர், திருநெல்வேலி. சாலை விதிகள் கண்டிப்பாக வந்துட்டு அனைவரும் பின்பற்றணும். எல்லாத்துக்கும் பொதுவானது சாலை. அதை வந்துட்டு தனக்கே உரியானதுன்னு நடு ரோட்டில் போகிறவங்க, வரம்பு மீறி ஓட்டுறவங்க, லெஃப்ட்டில் போக வேண்டிய இடத்துல லெஃப்ட்டில் போகாமல் ரைட்டில் போகிறவங்க, ரைட்டில் போக வேண்டிய இடத்துல லெஃப்ட்டில் போகிறவங்க, இவங்களுக்கு தான் சொல்ல வரேன். ஒன்வேல எப்படி போகணும், டூவேல எப்படி போகணும், ஃபோர்வேல எப்படி போகணும், ஒரு ட்ராக்ல வண்டி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நாம் சரியான முறையில் வாகனத்தை சரியான வீட்டில் வண்டி ஓட்டினா யாரும் வந்துட்டு உங்கள் வண்டி வந்துட்டு உங்கள் மேலே வந்து இடிக்க போகிறது இல்லை. நீங்களும் யாரையும் இடிக்க போகிறதில்லை. எந்த விபத்தும் நடக்காது. சந்தோஷமாக எல்லாரும் வந்துட்டு சாலையில் பயணம் செய்யலாம். தயவு செய்து சாலை விதிகளை பின்பற்றுங்க. கேப் கிடைக்க இடத்துலலாம் வண்டியை பூந்து ஓட்டி நீங்கள் போயிடுவீங்க. உங்களுக்கு முன்னால் பின்னால் சைடில் வர்றவங்க விபத்தில் சிக்கி இறக்க நேரிடும். உயிர் விலை மதிப்பில்லாதது. நீங்கள் எத்தனை லட்சம் கோடி வேணாலும் நீங்கள் வந்துட்டு கொடுத்தாலும் உயிரை திரும்ப வாங்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு அடிபட்டா அங்கே இது பண்ணாலும் சரி, நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பார்த்துக்கலாம், எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாதது உயிர் மட்டும்தான். உயிர் வந்துட்டு உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த விலை மதிப்பில்லாத உயிரை தயவு செய்து உங்களுக்காகவும் தான் சொல்கிறேன், மற்றவங்களுக்காகவும் நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். சாலை விதிகள் ரொம்ப முக்கியம். சாலையில் செல்லும்போது ஒரு டூ வீலர்னால் லெஃப்ட் எடுத்து வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு உண்டான ஒரு தனி ட்ராக்கில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, அந்த இதுக்குள்ளே வண்டி ஓட்டுங்க. சிட்டிக்குள்ளே அதிவேகமாக செல்லாதீங்க. லிமிட் ஸ்பீட்லேயே போங்க. முன்னால் போகிற வண்டி பிரேக் அடித்தா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி தான், டிரைவிங்கில் நீங்கள் இன்னொருத்தரை தள்ளி விட்டுட்டு தான் நீங்கள் வந்துட்டு அவனுக்கு உள்ளே கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போக முடியுமே தவிர, அவன் கீழே விழுந்து கிடப்பான், நீங்கள் போயிடுவீங்க. அதனால் தயவு செய்து வேகத்தை கட்டுப்படுத்தி சாலை விதிகளை பின்பற்றி கார்களையும் பைக்குகளையும் ஓட்டுங்க.